ऐसा पुष्प खिला जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। स्वरूप है यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन मंदिर में मन की मूर्ति मुस्काई। दीन प्रभु की सबको देने चला ये काफिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। पवित्रता के बल से होगी
पावन दुनिया ये सारी, सबका भला हो यही दुआ का दिल में सिलसिला। जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। हो जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा
बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 22/7/25 பாபா ஃபுல்லாக முரளியில் பியூரிட்டி தான் நம்மளுடைய பிராமண வாழ்க்கைக்கு ஃபவுண்டேஷன், தூய்மை தான் அஸ்திவாரம். இப்படி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் எவ்வளோ உறுதியாக போடுறோமோ அவ்வளோ ரொம்ப ஹையஸ்ட்டாக நம்ம பில்டிங்கை கட்ட முடியும். அதே போல தான் பிராமண வாழ்க்கையில் பாபா நமக்கு இந்த ஞானம் கொடுத்துருக்கிறது எதுக்காகன்னா ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்காக. ஆகவே பாபா சொல்கிறார், எந்த தீயதை கேட்காதீங்க. ஏன்னா எதை தீயதை கேட்குறோம் பார்க்குறோம் அது அப்படியே உள்ளே போய் மீண்டும் ஆத்மாவை அழுக்காக்குது. அதனால் இதில் நீங்கள் கவனம் கொடுங்க. தூய்மை தான் உங்களுக்கு பிரதானம். கொஞ்சம் கூட நம்ம மனசில் கூட ஸ்ரீமத்துங்கிற கோட்டை தாண்ட விடக்கூடாது. ஏன்னா எண்ணங்கள், கட்டுக்கடங்காத எண்ணங்கள் வருது. ஆனால் பாபா சொல்லக்கூடிய அந்த தூய்மையின் சக்தியை நம்ம கொண்டு வர பாபா சொல்கிறார், எண்ணங்களின் வேகம் குறையும். எண்ணங்களே குறைந்து கொண்டே இருக்கும். எண்ணங்கள் எப்போ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுதோ அப்போ தான் நிர்சங்கல்ப ஸ்டேஜ். யோகாவில் நம்ம அதை அடைய வேண்டும். இதுதான் நம்மளுடைய பிராமணர்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். இதுதான். ஸோ அதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். பாபாவோட முரளியே முயற்சிக்காகத்தான். பாபா தலைப்பு சொல்கிறார், மீठे बच्चे तुम्हारी पढ़ाई का फाउंडेशन है प्यूरिटी. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய படிப்பின் அஸ்திவாரம் தூய்மைதான். प्यूरिटी है तब योग का जौहर बर सकेगा. தூய்மை இருந்தது என்றால் நினைவில் அந்த ஷார்ப் என்பது ஏற்படும். योग का जौहर है तो वाणी में शक्ति होगी. தூய்மை சக்தி இருந்தது என்றால் வார்த்தையிலும் சக்தி ஏற்படும். நினைவு, பாபாவோட நினைவு தான் யோகா. அந்த யோகாவில் இவ்வளோ கூர்மை, அதாவது ஷார்ப் இருக்குது, யோக பலம் இருக்குதோ அப்போ நம்மளுடைய வார்த்தையில் சக்தி என்பது ஏற்படுது. பாபா கேள்வி கேட்குறாங்க, तुम बच्चों को अभी कौन सा प्रयत्न पूरा करना है. குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஒரு முயற்சியை முழுக்க செய்யணும். सिर पर जो विकर्मों का बोझा है उसे उतारने का पूरा प्रयत्न करना. தலைமையில் உள்ள விகர்மம், பாவத்தின் சுமை இருக்கு இல்லையா, அதை இறக்குவதற்காக முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும். बाप का बनकर फिर कोई विकर्म किया तो बहुत जोर से गिर पड़ेंगे. பாபா குழந்தையான பிற்பாடு ஏதாவது நாம் தவறு செய்தோமையானால் உயர்ந்த மார்க்கத்தில், உயர்ந்த ஏறும் கலையில் போகி கொண்டிருக்கக்கூடிய நாம் கீழே விழுந்து விடுவோம். बीके की अगर निंदा कराई, कोई तकलीफ दी तो बहुत पाप हो जाएगा. बीके பிரம்மா குமார் குமாரிகளை ஒருவேளை யாராவது நிந்தனை செய்தார்களே என்றால், அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தார்களே ஆனால் மிக பாவம் என்பது ஏற்படும். फिर ज्ञान सुनने सुनाने से कोई फायदा नहीं.
பிறகு ஞானம் கேட்டோ சொல்லியோ எந்த லாபம் இல்லை, பலன் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அதனால் பாபாவை நிந்தனை பண்ணா என்ன, பிகேஸை நிந்தனை பண்ணா எல்லாம் ஒன்று தான். பாபா காட்டக்கூடிய வழியின்படி தானே நம்ம நடக்கிறோம். அதனால் ஒவ்வொரு காரியத்தை நம்ம முறைப்படி சரியான விதத்தில் நம்ம செய்வது அவசியம். ओम शांति। रूहानी बाप बच्चों को समझा रहे हैं, तुम पति से पावन दुनिया का मालिक कैसे बन सकते हो. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்டு இருக்காங்க. தூய்மையான உலகத்தின் எஜமானனாக எவ்வாறு நீங்கள் ஆக முடியும். पावन दुनिया को स्वर्ग, विष्णुपुरी, लक्ष्मी नारायण का राज्य कहा जाता. தூய்மையான உலகத்தை ஸ்வர்க்கம் என்றும் விஷ்ணுபுரி என்றும் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் विष्णु अर्थात लक्ष्मी नारायण का कंबाइंड चित्र ऐसा बनाया है. விஷ்ணுவினுடைய கம்பைன்டு சித்திரம் லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை அந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. इसलिए समझाया जाता है, ஆகவே தான் புரிய வைக்கப்படுகின்றது. விஷ்ணு என்றாலே லக்ஷ்மியும் நாராயணரும் இணைந்தவர்கள் என்று. बाकी विष्णु को जब पूजा करते तो समझ नहीं सकते ये कौन है. महालक्ष्मी की पूजा करते हैं परंतु समझते नहीं ये कौन. மகாவிஷ்ணுக்கு பூஜை செய்தாலோ அல்ல மகாலட்சுமிக்கு தனியாக பூஜை செய்தாலோ தெரிஞ்சுக்கிறதில்ல இவங்க யார், ஏன் நம்ம பூஜிக்கின்றோம். அவங்களுடைய ஃபுல் சரித்திரம் நமக்கு தெரிவதில்லை. பாபா भी तुम बच्चों को भिन्न भिन्न रीति से समझाते. பாபா பலவிதமான ரூபத்தில் குழந்தைகளுக்கு புரிதல் தரார். अच्छी रीति धारण करो. பாபா கொடுப்பதை நல்ல முறையில் நம்ம பின்பற்ற வேண்டும். कोई की बुद्धि में रहता कि परमात्मा तो सब कुछ जानते, हम जो कुछ अच्छा बुरा करते वह सब जानते. சிலருக்கு புத்தியில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான். பரமாத்மா பகவானுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்னெல்லாம் நல்லது கெட்டது செய்கிறோம் எல்லாமே அவருக்கு தெரியும். अब इसका अंदर श्रद्धा का भाव कहा जाता. நம்ம செய்கிறது ஒன்றையும் கடவுள் நோட் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறது குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுது. பகவானின் பாத்தோம் को जानते ही नहीं. பாபாவே சொல்கிறார், நான் இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறணுன்னு என்ன அவசியம் இருக்குது, நான் தெரிஞ்சுக்கிறதில்ல. बच्चे जानते हो भगवान तो पतितों को पावन बनाने वाला, पावन बनाकर स्वर्ग का मालिक बनाते. फिर जो अच्छी रीति पढ़ेंगे ऊंच पद पाएंगे. बाकी ऐसा नहीं समझना बाबा सबके दिलों को जानते. பகவானுடைய கடமை இதுதான். ஆத்மாவை சுத்தப்படுத்தி எல்லா தகுதிகளை வளர்த்து உலகத்தின் எஜமானன் ஆக்கிறது தான் அவருடைய வேலை. அதற்காக படிப்பிக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பினை யார் நல்ல முறையில் படிக்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியை அடைகின்றார்கள், அதாவது உலகத்தின் எஜமானனாக ஆகின்றார்கள். மற்றபடி அப்படி நம்ம சிலர் அப்படி புரிஞ்சிருக்கிறாங்களாம். எப்படி புரிஞ்சிருக்காங்களாம், பகவானுக்கு எல்லாமே தெரியும்ன்ட்டு. ஆனால் பாபா என்ன சொல்கிறேன், நான் பாடம் கற்றுக் கொடுக்க தான் நான் வந்திருக்கிறேன், படிப்பை நான் படிப்பிக்க தான் வந்திருக்கிறேன். இந்த படிப்பை யார் நல்லா படிக்கிறீங்களோ அவங்க என்ன ஆகுறீங்க, உயர்ந்த பதவி அடைகிறீங்க. ऐसा नहीं समझना बाबा सबके दिलों को जानते, ये फिर बेसमझी कही जाएगी. படிக்கிறத விட்டுட்டு மற்றது இப்படி புரிஞ்சிக்க கூடாது. பகவானுக்கு எல்லாருடைய மனசை பற்றியும் தெரியும், யார் எப்படின்லாம் தெரியும். இதெல்லாம் கூட ஒரு முட்டாள்தனங்கிறார் பாபா. மனுஷ जो कर्म करते उसका फिर अच्छा बुरा ड्रामा अनुसार उनको मिलता ही है. மனுஷங்க என்ன காரியம் செய்கிறாங்களோ நல்லதோ கெட்டதோ அதற்கு தக்க பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். इसमें बाप का कोई कनेक्शन ही नहीं. இதில் பகவான் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறார். உண்மை தானே அது. நாம் என்ன செய்கிறோம் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது.
ஞானம் கேட்டதுனால நம்ம ஒன்றுமே புண்ணிய காரியமாக நல்ல காரியமாக எல்லாருக்கும் பலன் மிக்கதாக நம்ம செய்கிறோம், நமக்கு மட்டும் இல்லை. அதனால் நம்ம என்ன ஆகுறோம், எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைகிறோம். ये ख्याल कभी नहीं करना है कि बाबा तो सब कुछ जानते ही है. இந்த எண்ணத்தை மட்டும் எப்போதுமே கொண்டு வராதீங்கிறார். கடவுளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம எதுக்கு சொல்லணும் அவர்கிட்ட, அவருக்கு தான் தெரியுமே, அவர் தான் பார்த்துட்ருக்காரு, அப்படி தயவு செய்து நினைக்காதீங்கிறார். बहुत हैं जो विकार में जाते, पाप करते रहते, फिर यहाँ अथवा सेंटर पर आ जाते, समझते हैं बाबा को जानते. சிலர் பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தை மீறி நடந்துட்டு சென்டருக்கு வராங்களாம். அப்போ நினைக்கிறாங்களாம் பாபாவுக்கு தான் தெரியும் நான் செய்ய தவறலாம் அப்படின்னு நினச்சி வந்துடுறாங்க. பரந்து பாபா கேத்தே ஏஹே தந்தா ஹீ நஹி கர்த்தே. பாபா கூறுகின்றார், இந்த மாதிரி தொழிலெல்லாம் என்னோடது இல்லை. ஜானி ஜானன்கார் அக்ஷர் பி ராங் ஹே. கடவுளுக்கு எல்லாமே தெரியும் என்ற சப்தம் தவறு. தும் பாபாக்கோ புலாத்தே ஹீ ஹோ. நீங்கள் ஏன் என்ன அழைச்சிங்க, கூப்பிட்டீங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, சொர்க்கத்தின் எஜமானனாக்குங்க, சுகம் சாந்தி கொடுங்க, நான் தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்களெல்லாம் அழிச்சிடுங்க, இதுக்காக தானே என்னை கூப்பிட்டீங்க. பாபா அழகாக தெளிவுபடுத்துகிறார். அப்போது இத்தனை ஜென்மத்தினுடைய பாவங்கள் நீங்கள் செஞ்சதெல்லாம் என்ன பண்ணணும், இப்போ அழிக்கணும் இல்லையா. बहुतों ऐसा पाप किया जो पावन बनना बड़ा मुश्किल लगता. ஆத்மாவை சுத்தப்படுத்துறது சில பேருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ பாவ சுமை நிறைஞ்சிருக்குது. முக்கிய பாத் ஹை பாவன் பண்ணேக்கி. முக்கியமான விஷயம் தூய்மை ஆகுவது தான். படாய் தோ போத் சஹஜ் ஹே. படிப்பு என்பது ரொம்ப ஈஸியானது. परंतु विकर्मों को बोझा कैसे उतरे, इसका प्रयत्न करना चाहिए. ஆனால் நம்ம செஞ்ச பாவங்கள் இருக்கு இல்லையா, தேக உணர்வில் வந்து என்ன நினச்சோம், என்ன பேசணும், என்ன செஞ்சோம், இதற்கான பாவங்கள், இந்த சுமையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம எப்படி இறக்கிறதுன்னு முயற்சி எடுக்கணும். ऐसे बहुत ही अथाह पाप करते, डिसर्विस करते, बीके आश्रम को तकलीफ देने की कोशिश करते, इसका बहुत पाप चढ़ता. பகவானுடைய இந்த படிப்பு நடத்தக்கூடிய இந்த இடத்துல யார் படிக்க வர்றாங்களோ அவங்களுக்கு யார் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்களோ பாபா சொல்கிறார், அவங்களுக்கு ரொம்ப பாவ சுமை ஏறும். वह पाप आदि कोई ज्ञान देने से नहीं मिट सकता. அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கு ஞானம் கொடுத்தாலும் அந்த பாவம் போயிடும், அப்படி கிடையாது. பாப்ப மிட்டேங்க ஃபிர் பி யோக சே. பாபத்தை அழிக்கிறதுக்கு ஒரே வழி யோகத்தின் மூலமாகத்தான் அழிக்க முடியும். पहले तो योग का पूरा पुरुषार्थ करना चाहिए, तब किसको तीर भी लग सके. पहले पवित्र बने, योग हो, तब वाणी में भी जौहर भरेगा. பாபா சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் முயற்சி பண்ணுங்க பாவத்தை எப்படி அழிக்கிறதுன்னு. அதுக்கு பிறகு தான் உங்களுடைய யோக சக்தி அதிகமாகும். அப்போ உங்களுடைய பேச்சில் ஷார்ப் இருக்கும், நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே வரதானமாக மாறும். नहीं तो बल्कि इसको कितना भी समझाए इस बुद्धि में जंचेगा नहीं. தாரணம் இல்லாமல் நீங்கள் ஞானம் கொடுக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ தான் புத்திசாலித்தனத்தோடு புரிய வச்சாலும் அது அவங்கள ஈர்க்காது. ஜென்ம ஜென்மாந்தருக்கே பார்ப்பேன்னா, ஏன்னா நம்ம சுத்தமாகணும் இல்லை, முதல்ல ஜென்மத்தோட பாவம் இருக்குல்ல. अभी जो पाप करते वह तो जन्म जन्मांतर से बहुत हो जाते. பாபா சொல்கிறார், யார் இப்பொழுது பாவம் செய்துள்ளார்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக அதிக பாவம் இருக்குது. इसलिए गाया जाता सदगुरु के निंदक टौर न पाए, ये सत्य बाप सत्य टीचर सदगुरु. बाबा कहते बीके की निंदा कराने वाले भी बहुत पाप बहुत भारी हैं. பகவானையும் நிந்தனை பண்ணக்கூடாது, பகவானுடைய குழந்தைகள் பிகேவையும் யாரும் நிந்திக்கக்கூடாது. பாபா சொல்கிறார், அப்படி நிந்திச்சா அதுக்கு அளவற்ற பாவங்கள் சேர்ந்துருங்கிறார். நீங்கள் தூய்மையாக தானே வந்தீங்க. பாபா அப்பாவுக்கு அப்பா, டீச்சருக்கு டீச்சர், சத்குருக்கு சத்குருவாக இருக்கார். சொல்லப்படுறது குருவை நிந்தித்தவர்கள் கரை சேர முடியாதுன்னு. இப்போ பகவானை நிந்திக்கக்கூடாது.
पहले खुद को पावन बने, फर्स्ट நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்துங்க. किसको समझाने की बहुत शौक रखते, योग पाइका भी नहीं, किसको फायदा है क्या. அடுத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற ஆசை இருக்குன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை மாற்றிக்கோங்க. இல்லை தன்னை மாற்றலை, ஆனால் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பாபா சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பைசா கூட யோகா இல்லாட்டா எந்த பிரயோஜனம் இல்லையே. பாபா கேட்டீங்க முக்கிய பாத்து ஹி யாதசை பாவன் பண்ண, முக்கியமான விஷயம் பாபாவை நினைவு செய்து தூய்மை பெற வேண்டும். புகார்த்தே பிகே பாவன் பண்ணேலியே, என்னை அழைத்தது எதற்காக, பகவானே என்னை சுத்தப்படுத்துங்க. எத்தனையோ ஜென்மத்தினுடைய பாவங்கள் இருக்குதுங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏதாவது ஒவ்வொரு காரியங்கள் தடை நிறைய ஒரு தடைக்கு மேலே வந்துட்டே இருக்குன்னா ஏதோ ஜென்மத்தில் நான் செஞ்சது, கடவுளே நான் எந்த ஜென்மத்தில் என்னமோ செஞ்சுருக்கேன் போல், எனக்கு ஏன் இப்படிலாம் வருதுன்னு தான் பகவானை கூப்பிட்டோம். பாபா அதை இப்போ நமக்கு என்ன பண்ணுறாரு, குறிப்பிட்டு காட்டுறாரு. நீங்கள் எதுக்காக என்ன அழைச்சிங்க தெரியுமா, தூய்மை ஆகணுங்கிறதுக்கு தானே. அப்போ என்னை நினைவு செய்யுங்க. பக்தி மார்க்கமே एक आदत पड़ गई, तक्के खाने की, फालतू आवाज़ करने की, प्रार्थना करते परंतु भगवान को कान कहाँ हैं, बिगर कान बिगर मुख, सुनेंगे बोलेंगे कैसे, ये तो अव्यक्त हैं, ये सब है अंधश्रद्धा. முக்கியமான விஷயம் நம்மை நாமே தூய்மைப்படுத்தணும். பக்தி மார்க்கத்தில் ஒரு பழக்கம் எல்லாருக்குமே ஏற்பட்டுட்டு நிறைய ஏமாந்து போகிறது, தேவையில்லாமல் பிரார்த்தனா பண்ணுறது, சப்தத்தை கூச்சலிடுறது. பகவானுக்கு என்ன கை காலாக இருக்குது, காதாக இருக்குது கேட்குறதுக்கு, வாயாக இருக்குது பேசுறதுக்கு, அவர் எப்படி பேசுவார், அவர் தான் இல்லையே இந்த உலகத்திலே இல்லையே, இப்படி நினைப்பதெல்லாம் குருட்டு நம்பிக்கை. தும் பாபாக்கோ ஜித்தனா யாது கரேங்க உத்தனா பாப் நாஷ் ஹோங்கே. எவ்வளோ பாபா நினைக்கிறோம் அவ்வளோ ஆத்மா சுத்தமாகும், பாவங்கள் அழியும். इसने बाबा जानते बहुत याद करता है, कम याद करता है, तो अपना चार्ट खुद को ही देखना. பாபா அப்படிலாம் சொல்லலை, இந்த குழந்தை என்னை ரொம்ப நினைக்கிது, ஒவ்வொரு நேரமும் பாபா பாபாங்குது, இந்த குழந்தை என்னை சுத்தமாக மறந்துட்டு. பாபா சொல்கிற சார்ட்டு உங்கள் நன்மைக்கு தான், உங்கள் முன்னேற்றத்துக்கு தான், நீங்கள் தான் பார்க்கணும் பாபாவை எவ்வளோ நினைக்கிறீங்கன்னு. பாபாவுக்கு எல்லாம் தெரியும்னு அப்படி நீங்கள் விட்டுறக்கூடாது, உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். बाबा ने कहा याद से ही तुम्हारे विक्रम विनाश होंगे, बाबा भी तुमसे ही पूछते कितना याद करते. பாபா கூட குழந்தைங்கள பார்த்து கேட்குறாரு இல்லையா, நீங்கள் எவ்வளோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. चलने से ही मालूम पड़ता है, பாபா சொல்கிறாரு சலன் से ही मालूम पड़ता है. நம்ம நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது பாபா புரிந்து கொள்கிறார் இந்த குழந்தை எவ்வளவு ஞானத்தை தாரணை செய்து எவ்வளோ யோகா பண்ணுதுங்கிறத பாபா தெரிஞ்சுக்கிறார். சிவாய் யாதுக்கே பாப் கட் नहीं सकते, ऐसा नहीं किसको ज्ञान सुनाते हो तुम्हारे उनके पाप कट जाएंगे. அப்படி இல்லை, பாபாவோட நினைவு இல்லாமல் பாவங்கள் அழியவே அழியாது, அழிக்க முடியாது. ஞானம் கேட்டால் போதும் பாவம் அழிஞ்சிரும் அப்படி நினைக்காதீங்க. ஞானம் வேறு, யோகா வேறு. யோகத்தினால்தான் பாவங்கள் அழியுமே தவிர ஞானம் எவ்வளோதான் ஞானம் கேட்டாலும் யோகா செய்யாட்டா பாவம் அழியாது. சப் खुद याद करे तब पाप कटे. எவ்வளோ நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அவ்வளோ பாவங்கள் அழியும். மூணு பாத் பாவன் பண்ணைக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தூய்மை ஆக வேண்டும் என்பது தான் முக்கிய விஷயம். பாப் कहते हैं मेरे बने हो तो कोई पाप नहीं करो. என்னுடைய குழந்தை ஆகிவிட்டீர்களே ஆனால் எந்த பாவங்களை செய்யாதீங்க. नहीं तो बहुत जोर से गिर पड़ेंगे. அப்படி மீறி பாவம் செஞ்சீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்துடுவீங்க. उम्मीद भी नहीं रखनी है हम अच्छा पद पा सके. நம்பிக்கை வைக்க முடியாது நான் நல்ல பதவி அடைவேன்னு, எனக்கு கீழே விழுந்தாச்சு இல்லையா. प्रदर्शन में भी बहुतों को समझाते, बस खुश हो जाते, हमने बहुत सर्विस की, परंतु बाबा कहते पहले तुम तो पावन बनो. நிறைய சேவைக்கெல்லாம் போய் நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடையிறீங்க. நான் இன்றைக்கி நிறைய சேவா பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்துட்டேன்னு. பாபா சொல்கிறார் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்க முதல்ல,
யோகா பண்ணுங்கங்கிறார். பாபாக்கும் யாது கரோ, யாதுமே போத்து ஃபெயில் ஹோத்தே. பாபாவை நினைக்கிறதுல தான் நிறைய குழந்தைங்க ஃபெயில் ஆகிடுறாங்களாம். ஞான் தோ போத்து சஹேஜ், 84 के चक्कर को जानते हैं, उस पढ़ाई में कितने हिसाब किताब पढ़ते, मेहनत करते, कमाएंगे क्या. பாபா சொல்கிறார், ஞானம் ரொம்ப ஈஸி. 84 பிறவி சக்கரத்தை புரிஞ்சுக்கிறது என்ன கஷ்டமா? உலகத்தில் படிப்பு படிக்கிறாங்க, இவ்வளோ கணக்கு வழக்கெல்லாம் படிக்கிறாங்க, அவ்வளோ அக்கௌண்டன்ட்ஸ் படிக்கிறாங்க, இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க என்ன அவ்வளோ அவங்க படித்ததுக்கு சம்பாதிக்கிறாங்களா என்னன்னு கேட்குறாரு. படுத்தே படுத்தே மர்ஜாய்த்தோ படாய் கதம், படிச்சுட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், படிப்பு போயிடுச்சு. தும் பச்சு ஜித்தனா யாதுமே ரஹிங்க உத்தனா தாரணா ஹோகி. எவ்வளோ நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அவ்வளோ தாரணை ஏற்படும். இன்னைக்கு ஃபுல் முரளியில் பாபாவை நினைவு செய்தல் மிக அவசியம். பவித்திர நகி பனேங்கே, பாப் நகி மிட்டாய்ங்க, போத்து சஜா காணி படேகி. தூய்மை ஆகவில்லை என்றால் பாவங்கள் அழியாது, இப்போ ரொம்ப தண்டனை கிடைக்கும். ऐसे नहीं, हमारी याद तो बाबा को पहुँचती ही है. அப்படி நினைக்காதீங்க, நான் நினைக்கிறது பாபா போய் சேருதில்ல, அப்படி இல்லை. பாபா क्या करेंगे, பாபா இதெல்லாம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவார். तुम याद करेंगे तो तुम पावन बनेंगे. நீங்கள் என்னை நினைவு செய்தால்தான் நீங்கள் தூய்மை பெறுவீர்கள். நான் பாபாவை நினைக்கிறது பாபாவுக்கு தெரியும், அப்படி சில பேர் நினைப்பாங்க. நான் நினைக்காமையா இருக்கிறேன், அவருக்கு தெரியும் எல்லாம். அவர் தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? உங்கள் முன்னேற்றத்துக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களை கவனிங்க, உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. பாபா உஸ்மே क्या करेंगे, क्या शाबाश देंगे. அப்பா என் குழந்தை ரொம்ப என்ன நினைக்கிது, அப்பா இது என்னுடைய ரொம்ப நல்ல குழந்தை அப்படின்னு பாபா ஷபாஷ் கொடுப்பாரா என்ன உங்களுக்கு? அப்படி நினைக்கிறேன், அவர் ஷபாஷ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? बहुत बच्चे हैं जो कहते हैं हम तो सदैव बाबा को याद करते ही रहते, उसके बिना हमारा है ही कौन. சில பேர் தன்னைத்தானே அப்படி ஏமாற்றிக்கிறாங்களாம். எப்படி ஏமாற்றிக்கிறாங்களாம்? நான் பாபாவை 24 மணி நேரம் நினைக்கிறேனே, பாபா தானே எனக்கு உலகமே, அவர் இல்லாமல் நான் எதுக்கு இருக்கிறேன், அவர் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு தன்னைத்தானே சமாளிச்சுக்கிறாங்க, தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. ஆனால் பாபாவை நினைக்கல அவங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்களாம், பாபா நினச்சிட்டே தான் இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஏதோ கப்போட்டா மார்த்து இதெல்லாம் ரீல் விட்றீங்கிறார், எனக்கு தெரியுங்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். யாதுமே தோ படி மேனத்துங்க, என்னை நினைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 24 மணி நேரமும் நான் நினச்சிட்டே இருக்கிறது அவ்வளோ ஈஸியான்னு கேட்குறார். ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஹம் யாது கர்த்தே ஹி வ நஹி ये भी समझ नहीं सकते. நான் பாபாவை மனசார நினைக்கிறேன்னா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியலையேங்கிறார். பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கங்கிறார். நான் நினைக்கிறேன்னா இல்லையான்னு கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையேங்கிறார். அஞ்சானே சே கஹ் தேத்தே ஹம் தோ யாத் கர்த்தே ஹி ஹே. உங்களுக்கு தெரியாமே நீங்களே சொல்கிறீங்க நான் பாபாவை நினைக்கிறேன். மெஹனத் பிகர் கோய் விஸ்வக்கா மாலிக் தோடை பன் சக்தே. எவ்வளோ முயற்சி பண்ணணும், விஸ்வத்தின் எஜமானன் ஆகணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறார். ஊஞ்சு பது பண சக்கே, உயர்ந்த பதவியே பெற முடியாது பாபாவை நினைக்காட்டா. யாதுக்கா ஜௌஹர் ஜப் பரே தப் சர்வீஸ் கர் சக்கே. பாபா நினைவில் தான் அந்த ஷார்ப் இருக்குது, கூர்மை இருக்குது. அப்போ தான் பாபா சொல்கிறாரு சர்வீஸ் கூட நீங்கள் செய்ய முடியும். ஞானம், யோகம், தாரணை தான் முக்கியமானதுங்கிறார். இது இருந்தால் தான் சேவை செய்ய முடியும். फिर देखा जाए कितनी सर्विस कर प्रजा बनाई. அப்புறம் தான் பாபா பார்க்குற நீங்கள் எல்லாமே ஞானம், யோகா, தாரணை செய்து எவ்வளோ சேவா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பிரஜைகளை உருவாக்கியிருக்கீங்கன்னு பாபா பார்க்குற. கிசாப்பைனா ஒன்றுக்குமே கணக்கு இருக்குல்ல, முறை இருக்குல்ல, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் வரணும் போகணும்னு முறை இருக்கு இல்லையா. ஹம் கித்தனைக்கும் ஆப் சமான் பண்ணாதே. அடுத்து நம்ம எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கியிருக்கிறோம். பிரஜா பனானி படேனா, பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும் அல்லவா. அப்போ ராஜாய் பது பாசகே, பிரஜைகளை உருவாக்குனாதான் உயர்ந்த ராஜா பதவியை நாம் பெற முடியும். वतो अभी कुछ है नहीं, योग में रहे जौगर बारे तब किसको पूरा तीर लगे. பாபா சொல்கிறாரு நீங்கள் பிரஜைகளை உருவாக்கணும், அப்போ தான் நீங்கள் என்ன ஆக முடியும், ராஜா பதவி அடைய முடியும்.
ஸோ அதெல்லாம் உருவாக்கலை அப்படின்னா, யோகாவே பண்ணலை அப்படின்னா, பாபா யோகாவில் அந்த சக்தி கிடைக்கல உங்களுக்கு அப்படின்னா எப்படி நீங்கள் சொல்கிறது அடுத்தவங்களுக்கு போய் சேரும்? அலட்சியமாக தானே எடுத்துப்பாங்க அப்போ நீங்கள் சொல்கிறத. शास्त्रों में भी है ना, पिछाड़ी में भीष्म पितामह द्रोणाचार्य आदि को ज्ञान दिया. சாஸ்திரங்களில் காட்டப்பட்டிருக்கு பெரிய பெரிய குரு துரோணாச்சாரியார், பீஷ்ம பிதாமக் பீஷ்மர், இவங்களுக்கெல்லாம் ஞானம் கிடைத்ததாக சொல்லப்படுது சாஸ்திரத்தில். जब तुम्हारा पतितपना निकल सदा प्रधान तक आत्मा आ जाती है तब जौहर बरता है तो जट तीर लग जाता है. நம்ம சொல்லக்கூடிய மகா வாக்கியம் எப்போ அடுத்தவங்கள போய் உள்ளத்தை தொலைக்கும்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதீத்த நிலை, விகாரத்தோட நிலை எப்பொழுது மாறி தூய உணர்வை நாம் கொண்டு வருகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் சொல்வது அடுத்தவர்களை போய் தாக்கும். பாருங்கள், இந்த விஷயம் எவ்வளோ நம்ம அண்டர்லைன் பண்ணணும். ஏ கபி க்யால் நகி கரோ, பாபா தோ சப் குச் ஜான்தே. இப்படி நினச்சி நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க, உங்களை இப்படி நினச்சிடாதீங்க. பாபாவுக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அவருக்கு என்ன வேலை, உட்காந்து எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறது தானே வேலை. அப்படி நினைக்காதீங்க. அந்த வேலைக்காக நான் வரலன்ட்டார் பாபா. பாபாவுக்கு ஜானகி கே தர்கார், உங்களெல்லாம் பற்றி நினைக்கிறதுனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறாரு. ஜோ கரங்கி சோப்பாயிங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நீங்கள் தான் அடைய போகிறீங்க, எனக்கு என்னங்கிறாரு பாபா. சாட்சி ஹோ தேக்தே ரேத்தே, பகவானே என்ன ஆயிடுறாரு, சாட்சி ஆயிடுறாராம். நீ செஞ்சின்னா அதுக்கு நீ தான் அடைய போகிற, நீ தான் அனுபவிக்க போகிற, எனக்கு என்ன, நான் நல்வழி காட்டுறேன், நான் சொல்கிறபடி நடந்தீங்கன்னா நல்லா இருப்பேன், நடக்க முடியாட்டா அதற்கான பலன் உனக்கு தான் அப்படின்ட்டு பாபா डिटैच्ड आयर. बाबा को लिखते हमने फलानी जगह सर्विस की, बाबा पूछेंगे पहले तुम याद की यात्रा पर तत्पर रहो. பாபா நான் சேவா பண்ணாட்டா கேட்பாரேன்னு நீங்கள் சேவா பண்ணுறீங்க. பாபா கேள்வி கேட்குறாராம், குழந்தையே என் நினைவில் நீ எவ்வளோ நேரம் மூழ்கி இருந்தா அதை முதல்ல கணக்கு சொல்லு, அப்புறம் சேவையை பற்றி சொல்லு. पहली बात ही यही और संग तोड़ एक बाप संग जोड़ो. ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். என்ன விஷயம்? மற்ற எல்லா தொடர்பை துண்டித்து ஒரே ஒரு பாபாவின் தொடர்பில் இருங்கள். இதுதான் நமக்கு மெயின். இதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். பாபா குழந்தை ஆனது எதுக்காக? எல்லா சம்பந்தங்களுடைய கணக்கு வழக்கம் முடித்து நம்ம தயாராகணும். அப்போது ஒரு பாபா கிட்ட எவ்வளோ புத்தி நமக்கு போகுதோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்த ஆத்மாவாக ஆக முடியுது. தேகி அபிமானி பண்ணா படே. பாபா சொல்கிறார், ஒருவருடைய தொடர்பை இணைப்பதற்கு ஆத்மாங்கிற உணர்வு ரொம்ப அவசியம். கர்மே ரேத்தே பி சமஜ்னா ஹே ஏ தோ பூராணி துனியா பூராணி தேக். குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் நினைங்க, இது பழைய உலகம், இது பழைய தேகத்தில் நான் இருக்கிறேன். ये सब கலாஷோன்னா இது எல்லாமே மாறப்போகிறது. ஹமாரா காம் ஹே பாபா அவர் வர்சே சே. எனக்கு என்னோட கடமை என்ன, வேலை என்ன தெரியுமா? பாபா மற்றும் அவருடைய ஆஸ்தியை நினைக்கணும், இதுதான் என்னோட வேலை. பாபா ऐसा नहीं कहते कि गृहस्थ व्यवहार में नहीं रहो, कोई से बात ना करो, बाबा से पूछते शादी पर जावे. சில குழந்தைகள் பாபாட்ட கேட்குறாங்களா, பாபா இந்த மாதிரி மேரேஜ் வச்சுருக்காங்க, இன்னார் போட்டுமா? பாபா உடனே சொல்கிறார், நான் குடும்பத்தில் இருக்காதீங்கன்னு சொல்லலையே, யார்கிட்டையும் பேசாதீங்கன்னு சொல்லலையே, எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லலையே. பாபா கஹேங்கே பல் ஜாவோ வஹாம்பி ஜாக்கர் சர்வீஸ் கரோ. ரொம்ப நல்லது, சந்தோஷம், போயிட்டு வா, அங்கே போய் சேவா பண்ணிட்டு வாங்குறார். புத்திகா யோக சிவ பாபா சேஹோ. நீ எங்கே சென்றாலும் புத்தியின் தொடர்பு என்னிடத்தில் தான் இருக்கணும். பாருங்க எவ்வளோ அன்பு இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லுவார் பாபா. ஜென்ம ஜென்மாந்தர்கி விகர்ம் யாது பல்சேஹி பசம் ஓங்கே. ஜென்ம ஜென்மாந்தரமாக செய்த பாவத்தின் சுமை கணக்கு இருக்கு இல்லையா, பாபா நினைவு பலத்தால் தான் அது பஸ்மமாகும். யஹா பி அகர் விகர்ம கர்த்தே தோ போது சஜாயே போக்னி படே. பகவான் வீட்டுக்கு வந்தும்
பாவம் செய்தீர்களேயானால் அதிக தண்டனையை அனுபவிக்க நேரிடும். பாவன் பன்தே பன்தே விகார் மே கிரா தோ மரா. தூய்மை ஆகிறதுக்காக வந்து ஒருவேளை விகார உணர்வு வருதுன்னா பாபா சொல்கிறார், அவ்வளோதான், இறந்துட்டீங்க. எக்குதம் புர்ஜா புர்ஜா ஓ ஜாத்தே, எல்லாம் பீஸ் பீஸ் துண்டு துண்டாயிடுவீங்க. ஸ்ரீமத் பர் நாச்சல் போத்து நுக்ஷான் கர்த்தே, பகவான் காட்டக்கூடிய வழிப்படி நடக்காமல் ரொம்ப நீங்கள் நஷ்டத்தை அடையிறீங்க. கத்தம் கத்தம் பர் ஸ்ரீமத் சாஹியே. பாபா சொல்கிறார், நம்ம நன்மைக்கு தான் அவர் சொல்கிறார். ஒவ்வொரு அடியிலும் நான் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடக்கணும். எஸ்ஐசி பாப் கர்த்தே ஜோ யோகு லகு ந சகே. அப்படி பாவம் செய்கிறாங்களாம், கடவுள் நினைவே வர்றதில்லையா, அவங்களுக்கு வரமாட்டேங்குது. யாது கர்ண சகே, நினைக்க முடியறதில்ல. கொய் ஜாக்கர் கஹேங்கே பகவான் ஆயா ஹே உன்சே வருஷா லோ वो मानेंगे नहीं, तीर लगेगा नहीं. நீங்கள் யோகா பண்ணலை, உங்களுக்கு பாபா நினைவு வரலன்னா நீங்கள் யாருக்காவது போய் சொல்கிறீங்க, நீங்கள் கடவுளை நினைங்க, பகவான் வந்திருக்காரு, அவர் வழிகாட்டுறாரு, அவர்கிட்டேருந்து ஆஸ்தி அடைங்க, அவரை நினச்சா பாவங்களை அழியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையில் சக்தி இருக்காது. முதல்ல நம்ம கடைப்பிடித்து தான் அதை நம்ம சொல்லணும். பாபா ने कहा है भक्तों को ज्ञान सुनाओ, व्यर्थ किसको ना दो. பாபா சொல்கிறார், பக்தர்களுக்கெல்லாம் ஞானம் கொடுங்க, மற்றது வேஸ்ட்டை யாருக்கும் சொல்லாதீங்க. நைத்தோ और ही निंदा कराएंगे. வேஸ்ட்டும் சொன்னீங்கன்னா பாபா சொல்கிறார், இன்னும் நீங்கள் மோசமானவங்களாம் ஆயிடுவீங்க, உங்களை தான் எல்லாரும் திட்டுவாங்கங்கிறார் பாபா. कई बच्चे बाबा से पूछते, बाबा हमको दान करने की आदत है, तो ज्ञान में आ गई, अभी क्या करे. பாபா சொல்கிறாரு, சில பேருக்கு தானம் பண்ணி பழகி போச்சுன்னா, ஞானத்துக்கு வந்துட்டாங்கன்னா, பாபா நான் சின்ன வயசுலேருந்து தானம் பண்ணினேன், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துட்டேனே, இப்போ நான் எப்படி தானம் பண்ணாமல் இருக்கிறது நல்லதா, எப்படி பாபா, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. बाबा राय देते, बच्चे गरीबों को दान देने वाले तो बहुत हैं. பாபா அதுக்கு விடை கொடுக்குறார். இந்த மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் தானம் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு உலகத்தில் அநேக பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக தினம் தினம் கூட இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. கரீபு கோய் புக்கானே மறுத்தே. ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க பசினால யாரும் சாகிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய அன்னதானம், அது ட்ரெஸ் தானம் எல்லாமே செய்கிறாங்க. फकीरों को पास बहुत पैसा पड़े रहते, इसलिए इन सब बातों से तुम्हारी बुद्धि हट जाना चाहिए. பாபா சொல்கிறார், அவங்களுக்கான நீங்கள் தானம் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யணும். இந்த விஷயத்துலேருந்துலாம் உங்களோட புத்தியை விடுவிக்க வேண்டும். தான ஆதிமே போத் கபரதாரி சாகியே. தானம் செய்வதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டும். யாருக்கு கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், நம்ம கொடுக்கறது பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். ऐसे बहुत ऐसे ऐसे काम करते, बात मत पूछो और फिर खुद समझते नहीं, हमारे सिर पर बोझा बहुत भारी होता जाता. முக்கியமான விஷயம், நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, ஆனால் அவங்க இல்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க, கேட்க முடியாத வேலை செய்கிறாங்க, சொல்ல முடியாத வேலை அந்த காசை வச்சு செய்கிறாங்கன்னா பாபா சொல்கிறாரு, அப்போது என்ன ஆகும், உங்களுடைய பைசா வீணாகுது. நீங்கள் தானம் கொடுக்குறீங்க, அது என்ன ஆகுது, அவங்க தப்பான காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அதனால் இன்னும் உங்களுக்கு இன்னும் சுமையானது அதிகமாகுது. ஞான மார்க் கொய் ஹன்ஸ்குட்டிக்கா மார்க் நகி ஹே. ஞான மார்க்கம் சாதாரண மார்க்கம் அல்ல, சும்மா விளையாட்டுத்தனமாக நீங்கள் செய்யக்கூடிய மார்க்கம் அல்ல. பாபா கே சாத்து தொபி தர்மராஜ் பி ஹே. பாபாவுடன் தர்மராஜரும் இருக்கின்றார். இதை நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. சும்மா அந்த மாதிரி ஈஸியான மார்க்கம் அப்படி நீங்கள் நினச்சிட வேண்டாம். தர்மராஜர் கே படே படே டண்டே காணே படேங்க. பாபாவோட தர்மராஜர் இருக்கார். நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா பெரிய பெரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். कहते हैं ना, जो पिछाड़ी में धर्मराज लेखा लेंगे तब पता पड़ेगा
சொல்லுவாங்களே, கடைசியில் தர்மராஜர் கணக்கு பார்க்கும்போது உனக்கு தெரியும், இப்போ நான் சொன்னாலாம் தெரியாது, தப்பு செய்யாதன்னா கேட்க மாட்டேன், கடைசியில் அவர் கணக்கு எடுப்பார்ல அப்போ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாபா சொல்லி காட்டுறாரு அதை. அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஜென்ம ஜென்மாந்திர की सजाएं खाने में कोई टाइम नहीं लगता. பல பிறவியா நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காங்கன்னா பாபா சொல்கிறாரு, அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு டைம்லாம் ஒன்றும் ஆகாதுங்கிறார். பாபா ने काशी कलवट का भी मिसाल समझाया. பாபா காஷி கல்வெட்டை பற்றி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கார். சிவார்ப்பணம்னு என்ன பண்ணிடுறாங்க, துக்கத்தில் போய் சிவனுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னு விழுந்துடுறாங்க. வகை பக்தி மார்க், அதெல்லாம் பக்தி மார்க்கத்தோட விஷயம். ஏகை ஞான மார்க், நம்ம வந்தது ஞான மார்க்கம். மனுஷங்க பி பலி சடாத்தே, மனிதர்களையும் பலி கொடுக்குறாங்க. ஏபி ட்ராமாமே நூந்தே, இதெல்லாம் ட்ராமாவில் பதிவு இருக்குது. इन सब बातों को समझना, ऐसा नहीं कि ये ड्रामा बनाया ही क्यों. பாபா சொல்கிறார், ஏன் இப்படிலாம் ட்ராமா உருவானது அப்படி நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஒன்றொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ட்ராமாவில் பதிவு இருக்குது, நடக்குது, ஒன்று ஏற்றுக்கோங்கிறார். சக்கரமே லாயாகி கியூ, சில பேர் சொல்கிறாங்களாம், கடவுளை ஏன் இந்த உலகத்தில் என்னை படைச்ச, ஏன் இந்த மாதிரி காலச்சக்கரத்தில் என்ன சுற்றிட்டு இருக்கிற பிறப்பிறப்பில். சக்கரமே தோ ஆத்தேகி ரகேங்க, சக்கரத்தில் நாங்கள் வந்துட்டு தான் இருப்போமா அப்படியெல்லாம். ஏதோ அனாதி ட்ராமா ஹேனா புரிய வைக்கிறார். இது அனாதி ட்ராமா, உருவாகி உள்ள ட்ராமா. சக்கரமே நாவோ ஃபிர் துனியாகி நாராகே, சக்கரத்தில் நீங்கள் யாருமே வராட்டா அந்த உலகம் எதுக்கு, உலகமே இருக்காது. மோக்ஷத்தோ होता नहीं, மோக்ஷமே யாருக்கும் கிடையாது. முக்கிய का भी मोक्ष नहीं हो सकता. பாபா சொல்றார், முக்கியமான விஷயம், மோக்ஷம் யாருக்கும் இருக்க முடியாது. 5000 वर्ष के बाद ऐसे चक्कर लगाएंगे. ये ड्रामा है ना, 5000 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்பி திரும்பி இந்த ட்ராமா என்ன ஆகும், ஆஸ் இட் இஸ், அப்படியே சுழலும். இது ட்ராமா இல்லையா. सिर्फ कोई को समझाने वाणी चलाने से पद नहीं मिल सकता. ஞானம் கொடுக்கறதுனால, பிறருக்கு வாணியை நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் பதவி அதிகமாக கிடைக்கும் அப்படி இல்லை, நல்ல பதவி கிடைக்கும்னு கிடையாது. யோகா தான் மெயின்ட்டார். पहले तो पति से पावन बनना, ऐसा नहीं, बाबा तो सब जानते. பாபாவுக்கு எல்லாம் தெரியும் தெரியும்னு உங்களை ஏமாற்றிக்காதீங்க. பாபா ஜான் கர்க்கே பி கியா கரேங்க, உங்களை பற்றி தெரிஞ்ச அவருக்கு என்ன, அதனால் என்ன ஆக போகுது அவருக்கு. துமாரி ஆத்மா ஜான்தீங்க ஸ்ரீமத் பர் ஹம் கியா கர்த்தே, கஹான் தக் பாபா கோ யாது கர்த்தே. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஸ்ரீமத் படி நான் எவ்வளோ நடக்கிறேன், எது வரைக்கும் நான் பாபாவை அன்பாக நினைக்கிறேன். பாக்கி பாபா ஏ பைட்கர் ஜானே சே ஃபாய்தா ஹி கியா. பாபா நான் இப்படி செய்யட்டுமா அப்படி செய்யட்டுமான்னு நீங்கள் பாபாட்ட கேட்குறீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. யோகா பண்ணாமல் எது கேட்டாலும் வேஸ்ட்டுன்ட்டார். ஜோ குச் கர்த்தேகோ சோ பாயேங்க தும் பாயேங்க, என்ன நீ செய்கிறியோ அது நீ தான் அடைய போகிற. பாபா तुम्हारे एक्ट सर्विस में जानते बच्चा अच्छी सर्विस करते, फलाने ने बाबा का बनकर विकर्म विनाश किया, उसकी मुरली में जौहर भर न सके. பாபா ஒருத்தவங்களோட ஆக்டை பார்க்கும்போது, சர்வீஸை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறார் இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைங்கிறது. நம்ம நடத்தி வச்சு அவர் என்ன பண்ணிக்கிறார், எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு. இந்த குழந்தை என்னை நினைவு செய்து நிறைய விக்ரமத்தை விநாசம் பண்ணியிருக்குது. உஸ்கி முரளிமே ஜவுஹர் வர்ண சகே, இந்த குழந்தைக்கு இன்னும் யோகாவில் டேஸ்ட் வரல. பாபாவுக்கு தெரியுது, இன்னாரு பாபா குழந்தை ஆகி விக்ரமா செஞ்சுருக்காங்க, இன்னாரு முரளியில் முரளி கேட்டாலும் இன்னாருக்கு முரளி உள்ளே போகல. இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம் செய்கிற. பாபாவுக்கு தெரியுது இந்த குழந்தை எவ்வளோ புரிஞ்சிருக்குது, எவ்வளோ நினைக்குதுன்னு. பாபா ஒருத்தவங்களுடைய ஆக்டை வச்சு என்ன பண்ணிடுறாரு, எல்லாம் கழிச்சிடுறார். ஞான் தல்வார், ஞானம் என்பது வாள். யாதுக்கா பல் ஜௌஹர் சாகியே, இப்படி கத்தியோ வாளோ ஏதோ இருக்கா, அது கூர்மை இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு கத்திரியோளோ எடுத்தோன்னா நல்லா நறுக்குதான்னு தானே பார்க்குறோம்.
योग बल से तुम विश्व पर विजय प्राप्त करते हो. யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தை ஆட்சி செய்கிறீங்க. பாக்கி ஞான் சே நை துனியாமே ஊஞ்ச் பது பாயேங்கே. மற்றபடி ஞானத்தால் உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்களா? பேலித்தோ பவித்திர பண்ணா, முதல்ல தூய்மை ஆக வேண்டும். ஃபுல்வான் இன்னைக்கு அதுதான். யஹா ஆத்தேகி நர்சை நாராயண் பண்ணேல். இங்கே வர்றது எதுக்காக? நீங்கள் மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலை அடைய வரீங்க. பதித்தோடைகி நர்சை நாராயண் பண்ணே. பாவத்தை அழிக்கல, இன்னும் பாவம் இருக்குன்னா நீங்கள் நாராயணன் ஆக முடியுமா? பாவன் பண்ணைக்கு பூரி யுக்தி சாகியே. தூய்மையை அடைவதற்கு முழு யுக்தி வேணும் நமக்கு. अनन्य बच्चे जो सेंटर संभालते हैं उनको भी बड़ी मेहनत करनी पड़े. ரொம்ப நெருங்கிய குழந்தைகள், பாபாவோட யஜ்ஞத்தை பார்த்துக்கக்கூடிய குழந்தைகள் கூட யோகத்தில் கஷ்டப்படுறாங்க. இத்தனை मेहनत नहीं करते इसलिए जौहर नहीं भरता, तीर नहीं लगता. அவ்வளோ முயற்சி பண்ணணும், பண்ணாட்டா யோகத்தினுடைய கூர்மை வராது. அப்போ உங்களுடைய வார்த்தையில் சக்தி இருக்காது. யாதுக்கு யாத்ரா கஹா, நினைவு யாத்திரை எங்கே போச்சுன்னு கேட்குறார். प्रदर्शन में बहुतों को समझाते, पहले याद से पवित्र बनो फिर ஞான है. பாபா இன்னாருக்கு நான் ஞானம் கொடுத்தேன், இத்தனை பேரை உருவாக்கினேன், அதுக்கெல்லாம் பாபாவுக்கு தேவையில்லை. எத்தனை நீ யோகா செஞ்சு எவ்வளோ தூய்மையை ஆகி உள்ளாய். பாவன் ஹோங்கே ஞான் கி தாரணா ஹோகி. பாபா சொல்கிறார், தூய்மை ஆனாதான் ஞானத்தின் தாரணை கூட ஏற்படும். பதித்தோ தாரணா ஹோகி நகி. பதீத்தமானவர்களுக்கு தாரணை வராது. முக்கிய சப்ஜெக்டுகே யாதுக்கி. முக்கியமான சப்ஜெக்ட் என்னங்கிறார் பாபா? நினைவினுடைய சப்ஜெக்ட். உஸ் படாய் மே பி சப்ஜெக்ட் ஹோத்தி ஹேனா. எல்லா படிப்புலேயும் சப்ஜெக்ட் இருக்குது. துமாரே மே பி பல் பிகே பன்தே பரந்து பிரம்மா குமார் குமாரி. உங்களையும் கூட பிகே ஆகிறாங்க, பிரம்மா குமார் குமாரி. பாய் பெஹன் பன்னி மாசிக்கா கர்னை. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு சகோதரன் சகோதரியாக இருப்பது சித்தி வீடு போகிற மாதிரி அவ்வளோ ஈஸி அல்ல. முயற்சி எடுக்கிறாங்கங்கிறார் பாபா. குழந்தைகள் முயற்சி எடுக்கிறாங்க. சும்மா சொல்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் தேவதை ஆகிறோன்னு, தூய்மை ஆகி காட்டணுங்கிறார். இதுதான் பாடம், படிப்புங்க. சிர்ஃப் படாய் ஹோகி பவித்திர நகி ஹோங்கே ஊஞ்சு பத நகி பாயங்க. படிப்பை மட்டும் படிக்கிறீங்க, ஆனால் தூய்மையான எண்ணம் இல்லைன்னா எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? ஆத்மா பவித்திர சாகிய. ஆத்மாவுக்கு என்ன வேணுங்கிறாரு? தூய்மையினுடைய சக்தி வேணும். பவித்ர ஹோ த பவித்திர துனியாமே ஊஞ்சுப்பது பாசகே. தூய்மை ஆனால்தான் தூய்மையான உலகத்தின் உயர்ந்த பதவி அடைவீர்கள். பவித்ரதா பருகி பாபா ஜோர் தேத்தே. இன்னைக்கு ஃபுல் வானிலை தூய்மையை பற்றி தான் பாபா கூடிடுகிறார். बिगर पवित्रता किसको ज्ञान दे न सके. बाकी बाबा देखते कुछ भी नहीं. தூய்மையை பற்றிய ஞானத்தை பாபா கொடுக்குறார். தூய்மையாக இருப்பதற்கான ஞானம். மற்றபடி பாபா சொல்கிறாரு, தூய்மை தான் இங்கே வேலை தவிர மற்றபடி ஞானம், இதற்கான ஞானம் என்பதே இல்லை. பாபா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார், அப்படி இல்லை. खुद बैठे हैं ना, सब बातें समझाते. உங்களுக்கே தெரியுது, எல்லா விஷயத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கமே பாவனா கா பாடா மில் ஜாத்தா. பக்தி மார்க்கத்தில் நம்ம எவ்வளோ பாவனையாக அவரை நினச்சோமோ அதற்கு தக்க பலன் என்பது நமக்கு கிடைக்கின்றது. ஓபி ட்ராமாமே நூந்துகேன். இது எல்லாமே ட்ராமாவில் பதிவாகி இருக்கிறது. ஷரீர் பிகர் பாப் பாத்து கைசை கரேங்க. ஷரீரம் இல்லாமல் பாபா எப்படி பேசுவாங்க? சுனேங்கே கைசே, எப்படி கேட்பாரு? சரீரத்தில் வராமல் எப்படி கேட்பாரு? ஆத்மாக்கோ ஷரீர் ஹே தப் சுன்தி போல்தி. பாபா சொல்கிறார், இந்த கர்மக்ஷேத்திரத்தில் உங்களுக்கெல்லாம் உடல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேட்குறீங்க, பேசுகிறீங்க. बाबा कहते हैं मुझे ऑर्गन्स ही नहीं तो सुनू जानू कैसे. பகவான் பரமாத்மா ஜோதி அவர் கூறுகின்றார், எனக்கு இந்த ஆர்கான்ஸ்லாம் இல்லாட்டா நான் எப்படி கேட்பேன், எப்படி ஞானம் கொடுப்பேன் உங்களுக்கு?
समझते ये बाबा तो जानते, हम विकार में जाते, अगर नहीं जानते तो भगवान की नहीं मानेंगे. சில பேர் நினைக்கிறாங்களா பாபாவுக்கு எல்லாமே தெரியும், நான் விகாரத்தில் போகிறேன்னு. ஒருவேளை அவருக்கே தெரியலன்னா பகவான் அவரை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களாம். ஐசைபி போத்தோத்தே இந்த மாதிரிலாம் உருட்டாம்போக்காலாம் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பாபா कहते हैं मैं आया हूँ तुमको पावन बनाने का रास्ता बताने. நான் வந்திருக்கின்றேன் எதுக்காக? தூய்மை ஆக்குவதற்கான வழியை சொல்வதற்காக. உங்களை நான் தூய்மையெல்லாம் படுத்தலைங்கிறார், வழியை காட்டுறேன். சாட்சி ஹோ தேக்தா ஹோ, நீ என்ன செய்றியோ அது உனக்கு பலன் நீ தான், நான் சாட்சியாக உன்னை பார்க்குறேங்கிறார். நல்வழி காட்டிட்டு நீ என்ன செய்கிறங்கிறத நான் சாட்சியாக பார்க்குறேன். பச்சோं की चालन से मालूम पड़ जाता एक अपूத்துகே சபூத்துகே, நீ நடந்துக்கிறத வச்சு எனக்கு தெரியுங்கிறார். நீ நல்லவனா கெட்டவங்களாங்கிறதே நான் தெரிஞ்சுப்பேன். சர்வீஸ் का भी बहुत सबूत चाहिए ना, சேவா பண்ணணும்னா உதாரணம் வேணும். ये भी जानते जो करेगा सो पाएगा, இதுவும் தெரியும், யார் என்ன செய்கின்றார்களோ அதையே அடைகின்றனர். லௌகிகத்தோடு சொல்லுவாங்க, யார் என்ன செய்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான்ட்டு. ஸ்ரீமத் பர் சலேகா तो श्रेष्ठ बनेगा, நான் நல்வழிப்படுத்துகிறேன், என்னோட வழி மார்க்கம் படி நீ நடந்தால் நீ நல்லவங்களா இருப்ப. நை சலேங்கே குதுகி நிந்தா பன்கர் கிரேங்கே, நீ நான் சொல்ல காட்டக்கூடிய வழிப்படி நடக்காட்டா நீனாவே குழியில் போய் விழுந்துருவேங்கிறாரு பாபா. கோய் பி பாத்துகே தோ கிளியர் பூச்சோ, ஏதாவது விஷயம் தெரியலையா கிளியராக கேட்டுக்கோங்க. அந்த ஸ்ரதாக்கி பாத் நகி, இங்கே குருட்டாம்போக்கான விஷயம், இந்த ஞானங்கிறது சும்மா விளையாட்டுத்தனமாக கேட்கணும், விளையாட்டுத்தனமாக இருக்கணும்லாம் கிடையாதுன்ட்டார் பாபா. சிர்ஃப் कहते याद का जौहर नहीं होगा पावन कैसे बनेंगे. அப்பா 100 வாட்டி வந்துட்டு இந்த வார்த்தை. என்ன நீ நினைக்காட்டா எப்படி யோக பலம் வரும், நீ சொல்கிறத யார் கேட்பாங்கிறார். உண்மைதானே இது? ஜன்ம ஜன்மாந்தர் பி பாப்ப ஐசே கார்த்தே பாத் மத் பூச்சோ, எவ்வளோ பிறவியாக நீ பாவம் செஞ்சுருக்கிற, கேட்கவே வேணாம், அவ்வளோ பாவம் இருக்குது. ஏஹே பாப்பாத்மாவுக்கு துனியா, ஏன்னா இது பாவாத்மாக்கள் நிறைஞ்ச உலகம். இது சத்தியுகே புண்ணியாத்மாவுக்கு துனியா, சத்தியுகம் என்பது புண்ணிய ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய உலகம். ஏஹே சங்கம், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ரெண்டுக்கும் இடைப்பட்ட சங்கமம். कोई तो डलहेड तो धारणा नहीं कर सकते, நம்பிக்கை இல்லாட்டா அவனுக்கு தாரணா வராதுன்ட்டார். பாபாக்கோ யாद नहीं कर सकते, பகவானை நீ நினைக்கவே முடியாது. फिर टू लेट हो जाएगा, அதுக்கப்புறம் என்னை நினைக்காட்டா அப்புறம் டூ லேட் ஆயிட்டு. பம்போர் का आग लग जाएगी, फिर योग में भी नहीं रह सके, அவ்வளோதான், அடுத்து தீ பிடிச்சிரும் உலகத்தில், விநாசத்துக்கான தீ. அப்புறம் யோகாவில் அவங்களுக்கு சுத்தமாக இருக்க முடியாது. உஸ் சமய தோ ஹாய் ஹாய் மச் ஜாத்தி ஹே, ஐயோயோன்னு கூச்சலிட்டு என்ன பண்ணுவீங்க, அலறுவீங்க. போத் துக்குமே துக்கே பஹாடு கிர்னே வாலே, துக்கத்தோட மழையே சாய போகுது. ஏ ஃபுர்னா रहना चाहिए हम अपना भाग्य तो बाबा से ले लेवे, இந்த கவலையாவது உங்களுக்கு இருக்க வேணாமா, கடவுள் குழந்தையாயிட்டேன், பாபாட்ட வந்துட்டேன், பாபா புரிஞ்சுக்கிட்டேன், அட்லீஸ்ட் அவருடைய ஆஸ்தியாவது நான் அடையணும்ல. தேக அபிமான் கோச்சோடு சர்வீஸ்மே லக் ஜானா சாஹியே, தேக அபிமானத்தை விட்டு சேவா பண்ணுங்க. கல்யாண்காரி பண்ணா, நன்மை செய்யுங்க. தன் வியர்த்தனகி கவாவோ, பணத்தை வீணடிக்காதீங்க. ஜோ லாயக்கி நகி तो पतित को कभी दान नहीं देना चाहिए. பாபா சொல்கிறார், பத்தீத்தமானவங்களுக்கு அந்த பிச்சையெல்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் பணங்கள்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்கிறார் பாபா. பாத்திரத்தை பார்த்து போடுங்க, பழங்கள் வாங்கி கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. மற்றபடி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நிறைய பாவம் செய்கிறாங்க, அந்த உங்களுடைய பணத்தில் அவங்க பாவம் செய்கிறாங்கன்னா அதுவும் உங்களுக்கு சுமையாயிடுதுங்கிறார். நைத்தோ தான் தேனேவாளை இப்போ ராஜாத்தா, ஒரு வேளை கொடுத்துட்டிங்கன்னா தானம் பண்ணவங்களுக்கு தான் அந்த பாவம் கிடைக்கும். டிண்டோரா பீட்னா பகவான் ஆயா ஹே, தண்டோரா போடுங்க, பகவான் வந்துட்டார் வந்துட்டார் சொல்லுங்க. இசை பகவான் கேலானே வாலே பாரத் மே போத்தே, நிறைய பேர் தன்னையே பகவான் சொல்லிக்கிறவங்க பாரதத்தில் அநேக பேர் இருக்காங்களாம். கோய் மானங்கே நகி, அவங்கள யாருமே பகவானை ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க நினைப்பாங்க நான் பகவான்.
தும் ஜான்தே ஹோ தும்கோ ரோஷனி மிலி. உங்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் மனுஷன் போய் பகவான் ஆக முடியுமான்னு. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிட்டு, ஞானத்தினுடைய தெளிவு பிரகாசம் இருக்குது. अच्छा मीठे मीठे सिक्की लदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. இன்னைக்கு ஃபுல் முரளியில் பாபா தூய்மைக்கான விஷயம், என்னை நினைவு செய்தால்தான் ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் அழியும். இதை பற்றி தான் இன்றைக்கி அண்டர்லைன் பண்ணுறார். தாரணைக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட், படைக்கு சாசா பவித்ர ஜரூர் பனு. படிப்புடன் தூய்மை கட்டாயமாக ஆகுங்கள். ऐसा लायक सबूत बच्चा बन सर्विस का सबूत देना, श्रीमत पर स्वयं को श्रेष्ठ बनाना. அப்படி நீங்கள் தர்மசாலியாகி தகுதியான ஆத்மா ஆகி பாபா சொல்றார் சேவையில் சான்றிதழை கொடுங்க. ஸ்ரீமத் படி தன்னைத்தானே சிரேஷ்டம் ஆக்குங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்தூல் தன்பி வியர்த்தனகி கவானா. உங்களுடைய பாபா நினைவில் சம்பாதிக்கப்பட்ட செல்வம், இதை வீணடிக்காதீங்க. பத்தித்தோங்கோ தான் நகி கர்னா. எல்லாருக்கெல்லாம் தானம் பண்ணாதீங்க, பைசா கொடுக்காதீங்க. ஞான் தன்பி மாத்திரக்கோ தேக்கர் தேனா. உங்களுடைய பணம் நல்ல காரியத்துக்கு பிரயோஜனமாகணும். இப்போ பாபா சேவையில் நம்ம எவ்வளோ சேவா பண்ணுறோம், இந்த மாதிரி உங்களுடைய பணம் நல்ல காரியம், பகவானுடைய காரியத்துக்கு செலவாகணும், உயர்ந்த சிரேஷ்ட காரியத்துக்கு அது யூஸ் ஆகணும். அப்படி பார்த்துக்கோங்கிறார். வரதானம், पुराने संस्कारों का अग्नि संस्कार करने वाले सच्चे मर्जीवा भव. பழைய சன்ஸ்காரங்களை அக்னியில் எரிக்கக்கூடிய உண்மையான மறுபிறவி எடுத்தவர் ஆகுங்கள். மறுபிறவி எடுத்தவர் ஆகுங்கள். जिसे मरने के बाद शरीर का संस्कार करते नाम रूप समाप्त हो जाता. இப்படி இறந்து போனவங்கள என்ன பண்ணுறாங்க, சுடுகாட்டில் கொண்டு போய் வச்சு எரிச்சிடுறாங்க. அப்போது அவங்களுடைய உருவம் பேர் எல்லாமே மாறிடுது, சாம்பலாயிடுது. ऐसे आप बच्चे जब मर्जीवा बांधते को शरीर बल वही, लेकिन पुरानी संस्कार और स्मृतियों स्वभावों का संस्कार कर देते हो. அதே போல் பாபா அழகான பாயிண்ட் சொல்கிறார். குழந்தைகளாக நீங்கள் மறுபிறவி எடுத்துட்டீங்க. அது எப்படின்னா பாஸ்ட்லேருந்து செத்துட்டீங்க, மறுபிறவி பாபான்னு வந்துட்டீங்க, பாபா புரிஞ்சிட்டீங்க, மறுபிறவி எடுத்துட்டீங்க. உங்கள் சரீரம் அதே தான், ஆனால் உங்களுடைய பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய சன்ஸ்காரங்கள், பழைய சுபாவங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் எரிச்சிடுங்க. பழசெல்லாம் எரிச்சிடுங்க. சரீரம் அதே தான், ஆனால் உள்ள ஆத்மாவில் என்னெல்லாம் பதிஞ்சிருக்குல்ல அது எல்லாத்தையும் எரிச்சிடுங்க. ஏன்னா மறுபிறவி எடுத்துட்டீங்க. संस्कार किया हुआ मनुष्य फिर से सामने आए तो उसका भूत कहा जाता. எரிச்ச பிற்பாடு அதே மனுஷன் திரும்பி எந்திரிச்சு வராங்க உங்கள் வீட்டுக்குன்னா ஏற்றுப்பீங்களா? ஐயோ பூதம்னு பயப்படுவீங்க. ऐसे भी यहाँ அதே மாதிரி தான் இங்கேயும். यदि कोई संस्कार किए हुए संस्कार जागृत हो जाते ये भी माया का भूत है. நீங்கள் தேவையில்லாத பழைய பழக்கத்தை எரிச்சிட்டிங்க, விட்டுட்டீங்க, திரும்பியும் அது முழிச்சிட்டு வருது, உயிர்ப்பிச்சு வருதுன்னா மாயாவின் பூதம். இன் பூத்தோங்கோ பகாவோ. இந்த மாதிரி விட்டதெல்லாம் திரும்பி எடுத்துக்காதீங்கிறார் பாபா. இதெல்லாம் பூதத்தெல்லாம் அடித்து விரட்டிடுங்க. இன்கா வரன்பி நகிக்காரோ. ஆமாம் நான் விட்டேன், திரும்பி எப்படி வந்ததுன்னு தெரியல, இந்த கதையெல்லாம் என்கிட்ட அடிக்காதீங்கிறார். இதை பற்றிலாம் வர்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டார். விடணுன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டார். சாரமாக எதெல்லாம் சன்ஸ்காரம் பண்ணணுமோ அதெல்லாம் சன்ஸ்காரம் செய்ய வேண்டும். ஸ்லோகன், கர்ம போக்கா வரன் கர்னே கே பஜாய்
கர்ம யோகி ஸ்திதிகா வர்ணன் கர்த்தே ரஹோ. உங்களுடைய நோயை பற்றியெல்லாம் வர்ணனை பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி வந்தது, இது செஞ்சது, அப்படி பண்ணது, இவங்களால் இங்கே போனேன், அங்கே போனேன், இங்கே வலி, அங்கே வலி, இதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய வலி வேதனையை எப்படி நீங்கள் பாபா நினைவில் மாற்றிக்கிட்டீங்க, இதை பற்றி எல்லாருக்கும் அனுபவம் சொல்லுங்கள். சும்மா வியாதியை பற்றியே பேசினா அது ஜாஸ்தியாகும். வலி எல்லாருக்குமே கர்மபோகி இருக்க தான் செய்யும். எந்த ஜென்மத்தில் 63 ஜென்மத்தோடு இங்கே தான் நம்ம கழிக்க வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வரும். ஆனாலும் அதை பற்றி நினைக்காம எப்படி நம்ம அதை கடந்து போனேன், எப்படி போகணும், எப்படி போனேன், இதை பற்றி வர்ணனை செய்யுங்க. அடுத்த இந்த மாதம் சங்கல்ப சக்தியை நம்ம சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாக ஆகிறத பற்றி சொல்கிறார் பாபா. जिससे राजा स्वयं कोई कार्य नहीं करता कराता करने वाले राज्य कारोबार अलग होते हैं. எப்படி ராஜா தான் காரியம் ஒன்றும் செய்ய மாட்டார், செய்ய வைப்பார். ஒவ்வொரு இடத்துக்கா போய் அவரே போய் செய்ய முடியுமா, செய்ய வைப்பார். அவருடைய ஒர்க்குங்கிறது ஒரு தனிப்பட்டது, அவருடைய வேலைங்கிறது அவருக்குரியது, அவர் தான் செய்ய முடியாது. अगर राज्य कारोबारी ठीक नहीं होता तो राज्य डगमग हो जा. ராஜா செய்யக்கூடிய வேலை சரியில்லாட்டா அந்த ராஜ்யம் என்ன ஆகும், சரி இருக்காது. ऐसे ஆத்மா பி கராவன்ஹார் ஹே. அதே போல் ஆத்மா நீங்கள் செய்விக்கக்கூடியவர்கள். ராஜா எப்படி செய்விக்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் ஆத்மா செய்விக்கக்கூடிய ஆத்மானான்னு நினைங்க. கரன்ஹார் ஏ விசேஷ் திரிமூர்த்தி சக்தியா. நான் செய்யக்கூடிய ஆத்மா, எனக்கு செய்யறதுக்கு ஹெல்ப்பர் யார் தெரியுமா, 3 மூர்த்திகள் இருக்காங்க. மண், புத்தி, சன்ஸ்கார். ஆத்மாவாகிய எனக்குள்ளார மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சமஸ்காரம் இருக்குது. पहले इनके ऊपर ரூலிங் பவர் हो. முதல்ல நீங்கள் ராஜா. இது 3 ஃபஸ்ட்டு ரூல் பண்ண கற்றுக்கோங்க. ஏ சாக்கார் கர்மேந்திரியம் स्वतः சஹி ராஸ்தை பர் சலேகி. இது 3 நீங்கள் ரூல் பண்ண கற்றுட்டிங்கன்னா பாபா சொல்கிறார், உங்களுடைய கர்மேந்திரியங்கள் எல்லாமே தானாகவே அது வழிப்படி நடக்க தொடங்கிடும். சரியான வழிப்படி தானாக நடக்கும். இது 3 தான் மெயின்கிறார். இது சூக்ஷ்மமான இந்திரியங்கள், இது வெளியில் தெரியாது. நான் ஆத்மா, செய்யக்கூடிய ஆத்மா, செய்விக்கக்கூடிய ஆத்மா. எனக்கு செய்வதற்காக இந்த 3 மந்திரிகள் இருக்காங்க. அதை நம்ம நினைக்கணும். அடுத்து இன்று முக்கியமாக தாரணைக்கான குணம். அனைத்து ஆத்மாக்கள் மீதும் என்னுடையவர்கள், அனைவரும் என்னுடையவர்கள் என்ற பாவனை இருக்கக்கூடிய அன்பு சொரூப ஆத்மா நான். அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பனா எல்லாருமே என்னுடையவங்கன்னு நினைக்கணும். அந்த ப்ராக்டிஸை செய்யக்கூடிய அன்பு சொரூப ஆத்மா அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த குணத்துக்கான சக்தியை நம்ம எப்படி நினைக்கணும்னா, அன்பு கடல் பாபாவுடைய கிரணங்களுக்கு கீழே நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படியே அன்பை பொழிஞ்சிட்ருக்கார் பாபா. அன்பு கிரணங்களுக்கும் கீழே நான் அப்படியே உட்காந்துருக்கிறேன். நான் ஆத்மா அன்பின் சக்தியால் நிரம்பி கொண்டிருக்கிறேன். பாபா எனக்கு அன்பை கொடுத்துட்டே இருக்காரு. நான் அன்பு சக்தியால் என்னை நான் நரிச்சிட்டே இருக்கிறேன். பரமாத்மாவினுடைய அன்பின் சக்தியால் நிரம்பி அன்பு சொரூபமாகி 4 பக்கங்களிலும் அன்பின் கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். அனைவர் மீதும் அன்பினுடைய பாவனை வெளியாகுது. எல்லாரும் அன்பை உணர்றாங்க, அந்த அன்பை உணர்றாங்க. அந்த மாதிரி நம்ம 4 பக்கத்திலிருந்தும் அன்பினுடைய கிரணங்களை பரப்பி எல்லாருக்கும் அந்த அன்பின் சக்தியை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. இல்லை பாபா இன்னைக்கு படிப்பினுடைய ஃபவுண்டேஷன் பியூரிட்டின்னு சொல்லிட்டார். பாடமே எதுக்காக, வாணியே எதுக்காக? தூய்மைக்காகத்தான் வாணி. வாணி மூலமாகத்தான் நம்ம தூய்மையாக முடியும். வாணி கேட்டாதான் பாபா சொல்கிறாரு, பாபாவை நினைவு செய்ய முடியும்.
பாபாவுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் உங்களை ஏமாற்றிக்க வேண்டாம். ஓம் சாந்தி. योगी पवित्र जीवन कितना सुखद सलोना, योगी पवित्र जीवन कितना सुखद सलोना, सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना। योगी पवित्र जीवन कितना सुखद सलोना, सींचा है ज्ञान अमृत से अंतर का कोना कोना।
Thank you.